இப்போத்தைய காலத்துக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம கொண்டு சேர்க்கணுமெண்டா சினிமா மூலமோ இல்லை மீடியா மூலமாக கொண்டு சேர்க்குற ஒரு விஷயம் வந்து நான் ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். அதால் நான் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லலாம். சினிமா துறையில் இறங்க போகிறேன். அவள் செய்த படம் நிலவுல நிஜம். அந்த படத்துக்கு நான் தான் அவருக்கு பொம்மை தேடி கொடுத்தது. இதுகளெல்லாம் அந்த டப்பிங் இல்லை, அந்த படம் முழுக்க நிழல்கள் தான் அது. அப்போ அந்த பொம்மை தேடி கொடுத்து அப்படி அவளோட ஊக்கம், அவள் என்ன துறையில் வாராவோ அதுக்கு நான் ஒரு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக எதாவது ஊக்கம் கொடுத்தேன். நான் என் பேர் உண்மையாக சொல்லப்போனால் அப்பாட பேர் வந்து தமிழ்னி சித்திரவடிவேல். ஆனால் நான் போடுறது வந்து தமிழ்னி ராஜேஷன். எதுக்காகண்டா, நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பாவை எனக்கு தெரியாது. நான் அப்பாவா அம்மாவா பார்த்தது எங்கள் அம்மாவை தான். அதால் எந்த எல்லா வளர்ச்சிக்கும் பின்னுக்கும் எங்களோட அம்மாவோட பேர் ஒன்று இருக்கணும். தாயிட அரவணைப்பில் வளர்ந்தபடியாக தான் அவட எல்லா படங்களுக்கும் தகப்பண்ட பேரை பின்னுக்கு போடாமல் தமிழினி ராஜேஷன் போடுறா. அந்த விஷயத்தில் நான் பெருமைப்படுறேன். அதே மாதிரி அது ஒரு பின்னுக்கு வாராக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். எல்லாருமே அப்பாட பேரை தான் போடுவாங்க. அப்போ போடுற சந்தர்ப்பங்கள் வரக்குள்ளே நம்ம அந்த தகுதியை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது நல்லா இருக்குமென்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் தமிழ்னி ராஜேஷன் என்ற எல்லா விதமான செயற்பாட்டிலையும் இப்போ போட்டு வருது. 2019 தான் எனக்கு இந்த சினிமா பயணம் ஆரம்பித்தது. அதில் வந்து அம்மாவோட பயணம்ண்டா என்னட்டா ஒரு பொம்பளை பிள்ளையா இதை செய்யக்கூடாதுன்ற கட்டுப்பாடுகள் இருக்குது தானே. எனக்கு அந்த கட்டுப்பாடு இல்லாமல் ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா, உன்னால் செய்யலுமா, ஓகே நீ செய், நான் அதுக்கான என்ன சப்போர்ட் என்னால் தர முடியுமோ நான் அதை தரேன்னு சொன்னதால தான் என் பயணம் இப்படி போய்கொண்டிருக்குது. அப்பாவை வந்து 90ஆம் ஆண்டு கொண்டு போனவங்க இனம் தெரியாத நபர்களால் கொண்டு போன பிறகு அப்பாவை கொண்டு 3 மாதத்தால் நாங்கள் அகதிகளாக்கப்பட்டோம். அதிலிருந்து கொழும்பில் வந்து பம்பலப்பிட்டியில் வந்து அகதி முகாமில் தான் வாழ்க்கையே போனது. ஒரு நினைக்க 1.5 வயசில் நான் போனது, 5 வயசு அப்படி தான் நாங்கள் அந்த முகாமை விட்டு வெளியே வந்தது. அதுக்கப்புறம் வந்து சுனாமியால் திரும்பி ஒரு அகதியாக்கப்பட்டோம். எனக்கு கிடைச்ச வாய்ப்பில் இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போய் சேரணுமென்ற ஒரு விஷயம். ஏன்டா உள்நாட்டு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட என்ன மாதிரி பாதிக்கப்பட்டாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நானே அதை வெளிக்கொண்டு வரலாட்டி வேறு யார் கொண்டு வருவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்மளோட சமூகம் பார்க்குறது வந்து இது அந்த குறிப்பிட்டு கேட்டகரிக்கு பண்ணி வச்சுருக்காங்க தானே. இந்த தொழில் இந்த விஷயங்கள் வந்து இவங்க தான் செய்யணும், இந்த தொழில் தான் இவங்க செய்யணும்ன்றதை வந்து உடைக்கிற என்று நான் சொல்ல வரல. ஆனால் வந்து ஃபிலிம் மேக்கராக நான் பார்க்குறது அது ஃபிலிம் மேக்கர் தான். அது போயாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, என்கிட்ட அவங்க கடந்து வர சவால்கள் அப்படி தான் இருக்கும். நான் இங்கே வாரத்துக்கு வந்து எனக்கு பின்னுக்கு இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது சரி, மறைமுகமாக இந்த ஃபீல்டில் வந்து இப்போ கேமராமேனாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ஆக்களாக இருக்கலாமே, எடிட்டிங் சைட்டாக இருக்கலாம், எல்லாமே வந்து பாய்ஸ் தான் இருக்காங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே டைம் இந்தியாவில பக்கம் சில பேர் வந்து நம்மளை அதை விட்டு தள்ளுறதுக்கு தான் பார்க்குறாங்க. எண்டமால் தண்டை பக்கம் மட்டும் நின்று பார்க்கல. அதாவது ஒதுக்கப்பட்டிருக்க சமுதாயங்கள், ஒதுக்கப்பட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து காட்டணும் என்ற ஒரு துணிச்சலும் ஒரு தைரியம் தான். சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாரும் சாதனையாளர்கள் தான். ஆனப்படியா மகள் மட்டும் சாதனையாளராக விரும்பலாம் இல்லை, இனி இருக்கிற இளைய சமுதாயங்களும். நான் இவ்வளோ வயசு போயிட்டும் நடிக்கணுமென்ற காரணம் என்னென்னு தெரியுமா? இந்த வீட்டுகளில் கலை ஆர்வத்தோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, முடங்கி இருக்காங்க. அவங்களும் முன்னுக்கு வரணும்.